எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே புக் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் தான் டிக்கெட் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு 12:30க்கு மேலே ஓப்பன் பண்ணும்போதே ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீனுமே ஃபுல்லு. ஆக்சுவலி ரோகிணிலேயும் ஃபுல்லு, காசிலேயும் ஃபுல்லு, இங்கே கமலாலேயுமே இப்போ டிக்கெட் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாமே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் இருக்காங்கன்ட்டு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் சொல்ல முடியாது, கம்மியாகவும் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா சங்கர் பற்றி தெரியும், சங்கர் ரொம்ப நல்லா மூவிஸ் எடுப்பார். பெரிய பட்ஜெட்டில் போட்டு நல்லா விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்தியன் 2 வரதுக்கு காரணமே இந்தியன் 1 தான் ப்ரோ. இந்தியன் 1 நல்லா இருந்தது. சொல்லப்போனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த படம். பட் நான் பிறந்தக்கப்புறம் தான் அதை பார்க்குறது ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். பட் எனக்கு அந்த படம் அப்போ எடுத்திருந்தாலும் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் ப்ரோ இந்தியன் 2க்கு வரலான்னு வந்திருக்கேன். இந்தியன் 3யும் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்தியன் 2, 3 ரெண்டுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் ப்ரோ வந்திருக்கேன். நான் இந்தியன் 1 பார்த்ததில்லை, ஆனால் அப்புறமா நான் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி. இந்தியன் 2க்கும் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப வருஷமாக வருதுன்றாங்க, இப்போ தான் வருது, பார்ட் 3யோடு வருதுன்றாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகிறோம், நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம். இப்போ டிக்கெட் வாங்க தான் வந்துருக்கு. இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் சார் வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலே வந்து கலக்கியிருப்பார். ஒரு வயசான கேரக்டரில் வயசானவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது வயசானவங்களை வச்சே ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஃபஸ்ட்டு பாட்டில் கொடுத்துட்டாரு. செகண்ட் பார்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் ஒரு 4-5 கட்டப்பில் வருது. ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்ப்போம் இந்த படமாக அந்த படம் மாதிரி ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையும். இந்தியன் 2 வந்து இந்தியன் 1 நான் பார்த்துருக்கேன். எனக்கு இந்தியன் ரொம்ப 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 பிடிக்கும். இந்தியன் 2வும் எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் வரும்னு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். அப்படி இல்லை, நம்ம ஃபஸ்ட் ஹாப்பில் இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் செகண்ட் பார்ட்லேயே இருக்குல்ல. ஏன்னா எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னுமே நம்ம இந்தியன் 1 நம்ம டிவியில் போட்டால் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அதோட தாக்கமே அதிகமாக இருக்குமே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், கமலஹாசன் சார் ஆக்சுவலி கல்கிலே கொஞ்சம் பீட் கொடுத்துட்டாரு. இது வந்து அதை விட சூப்பராக இருக்கும். அதில் அவர் பேசின அந்த வசனத்துக்காண்டியே மேக்ஸிமம் எல்லோரும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைலாக் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் காந்தியவாதி, காந்தியத்தில் இது பண்ணுங்கள், நாங்கள் நேதாஜி. அந்த ஒரு வசனமாக இருக்கட்டும், நிறைய அரசியலோட இன்க்ளூட் வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது என்னங்கிறத பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும்ல எப்போவுமே. பிடிக்கும் ப்ரோ. எப்படி ப்ரோ சொல்கிறது, இப்போ ஸ்க்ரீன் ப்ளேவும் கரெக்டான கதையும் இருந்தால் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். எந்த படமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஓடும், எந்த கதையாக இருந்தாலும் ஓடும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஜோ மூவி வந்து நல்ல ஒரு சாதாரணமான கதை தான், பட் ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் அதோட ஸ்க்ரீன் ப்ளேவும் கதையும் நல்லா அமைஞ்சிட்டாலே அந்த படம் நல்லா ஓடும் ப்ரோ. கண்டிப்பாக அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு கருத்து இருக்கும். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் படம்னாலே ஏதாவது கருத்து இருக்கும், பிடிக்கும், நல்லாயிருக்கும்னு நம்பிக்கையில் வரும். பார்ப்போம். சங்கர் சாரோட படம் மியூசிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் பிடிக்கலன்றாங்க, எனக்கு தெரில. பிடிக்குங்க. ஏன்னா அப்போயே வந்து 96ல் வரும்போதே வயசான விஷயம் எடுக்கிறாங்க, ஓடுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது மிகப்பெரிய ஹிட் அந்த டைமில். இப்போ இதே மாதிரி தான் கதைக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவமே. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டெஃபினட்டாக இந்த படம் ஓடிடும். ஒரு நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட் தான் அந்த சங்கர் சார் எடுப்பார். இந்த படத்தை விஜய் எடுத்திருந்தால் இன்னும் நல்லா எக்ஸ்பெக்டேஷன். கமல் சார் எடுத்திருந்தாலும் ஓகே தான், நல்லா படம் நல்லபடியாக ஓடும். இல்லை, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது இந்த சாங்கு. இந்தியன் பார்ட் 1ல் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவும் நல்லா இருக்குது ஓரளவுக்கு. இந்த சாங்கும் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வசனங்களை மீறின ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இம்பேக்ட் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கலாம். ஏன்னா அப்போ காலகட்டங்களில் இருக்கக்கூடிய வசனத்துக்கும் இப்போ உள்ளதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அதை நம்ம அதிகமாக லைக் பண்ணுறதும் இல்லை. ஸோ இப்போ உள்ளதுக்கான ஒரு இதுவாக கூட இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஒரு வெறும் ட்ரெய்லரை வச்சு பண்ண முடியாதுல்ல, ஒரு ஃபுல் படம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். கொஞ்சம் இருக்குது ப்ரோ. மேபி அது அவங்க காட்டுற ஸ்க்ரீன் ப்ளேயில் அவங்க அதை மறைச்சிருக்கலாம். பரவாயில்ல ப்ரோ, பார்ப்போம். சங்கர்னாலே பிரம்மாண்டம் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம் இல்லை ப்ரோ, இந்தியன் 2ல் பெருசாக அந்த பிரம்மாண்டம் இல்லை. இந்தியன் 3ல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சங்கர் ஃபிலிம்னாலே நல்லாயிருக்கும் ப்ரோ. பிரம்மாண்டம்ன்றதை விட பரவாயில்ல, சங்கர் ஃபிலிம்னா போய் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ப்ரோ. அதனால தான் ப்ரோ வருது. ட்ரெய்லரில் அவ்வளோ லாஜிக் ரொம்ப ஓவராக காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க படத்தில் எதாவது நியாயப்படுத்துவாங்க நம்புகிறேன். ஏன்னா கொஞ்சமாச்சு அவ்வளோ நியாயப்படுத்தாத மாதிரி எடுக்க மாட்டாங்க. நமக்கே தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரியாதா? ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போதே செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு இது இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்போயே உருவாச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நான் ட்ரெய்லர் பார்த்ததில் எனக்கு ரொம்ப நிறையா விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. இன்க்ளூடு இப்போ வந்து நம்ம வந்து நிறையா ஆக்சுவலி சோசியல் மீடியாவிலே நிறையா ட்ரெண்ட் ஆகிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இந்த ட்ரெய்லர்லேயே நிறையா இன்க்ளூட் பண்ணியிருந்தது. சித்தார்த் அவரோட ஆக்டிங் இப்போ நிறையா பேருக்கு பிடிக்குது. ஸோ அவர் எஸ்கே சூர்யா அதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுவும் விவேக் சார்லாம் ஏஐ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, கண்டிப்பாக எனக்கும் அந்த ஃபீல் இருந்தது.
ட்ரைலர் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணது அதுதான். ஏன்னா நம்ம அந்த ஒரு கிளாசிக்கல் சாங்லேயே நம்மளை லைக் பண்ணி உட்கார வச்சது அந்த இது. ஆக்சுவலி அந்த இந்தியன் அவரோட சீன்ஸ் காட்டும் போது ஒரு பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் ஒன்று வரும், அந்த வர்மக்கலையெல்லாம் பண்ணும்போது அந்த மியூசிக் எனக்கு இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது சத்தியமாக செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இது ஒரு வேறு மாதிரி, இது வந்து ஒரு பாப் சாங்ஸு ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதே தவிர இது ஒரு ஒரிஜினல். ஏன்னா வர்மக்கலை இந்தியனோட அந்த ஒரு ஃபீல்டை இது எனக்கு அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் கொடுக்கல. சாங்ஸுமே எனக்கு அந்தளவுக்கு லைக் பண்ணல. ஏன்னா ஃபேமிலி சாங்ஸு அதில் இருந்த அந்த ஒரு சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்தியன் 2ல். இதில் வந்து அந்தளவுக்கு இல்லைங்கிற மாதிரி தான் ஃபீலாக இருந்தது. எஸ் ப்ரோ, கரெக்டு தான். ஆனால் அவர் லெவலுக்கு கொடுக்கல தான் அனிருத். இருந்தாலும் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. எல்லாம் மாறிட்டே தானே ப்ரோ இருக்கும். அப்போது இந்தியன் 1 எடுத்து அதே கேமராலேயே அப்போ எடுக்கிறாங்க, அதே மாதிரி தான் ப்ரோ மாறிட்டே இருக்கும். மியூசிக்கும் அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அதை இந்தியன் 3ல் அவருக்கே போனால் சரி பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, ரகுமான் பிடிச்சவங்களுக்கு ரகுமான் பிடிக்கும், எனக்கு அனிருத்தும் பிடிக்கும், ரகுமானும் பிடிக்கும். நான் எதுவும் பிரித்து பேசலை. எனக்கு அனிருத்தை வந்து 3 படத்துலேருந்தே பிடிக்கும். ரொம்ப நல்லா தான் மியூசிக் பண்ணுவார். நம்ம ஏன் காம்படிஷனாக பார்க்கணும்? அவரும் நல்லா மியூசிக் பண்ணுறாரு, இவரும் நல்லா மியூசிக் பண்ணுறாரு, அவ்வளோதான். இந்த படம் ஒரு மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க, மியூசிக் போட்டிருக்காரு, பிடிச்சிருந்தா பாருங்கள், அவ்வளோ. இல்லை, அந்த ட்ரெண்டுக்கு அப்போதைக்கு என்ன ரூபா அவர் பண்ணார். இப்போ அனிருத் வந்து இப்போ கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைலில் அவர் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ கேட்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் படம். அது சினிமாவில் மோஸ்ட்லி லாஜிக் யாரும் பார்க்க மாட்டாங்க, பட் அந்த காலத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போலாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மேபி சங்கர் சார் ஏதாவது கொஞ்சம் மாற்றிருப்பார் அதை. கண்டிப்பாக இல்லை, ஆனால் கொண்டுட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, பறந்து சண்டை போட முடியுங்கிறத தாண்டி நம்ம அது உண்மையிலே அது ரியாலிட்டி கிடையாதுங்கிறது நம்மளுக்கும் தெரியும், ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு நம்ம அதை லைக் பண்ணுறோம்ல, அப்படின்னா எப்படின்னு அர்த்தம்? யாரோ ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறதே பெரிய விஷயம் இல்லை. அது எனக்கு தெரியல ப்ரோ, நானும் அதுதான் யோசிக்கிறேன். பட் சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, சைனாவில் 120 வயசு ஆனவங்களும் இதை விட இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் நம்ம யாருமே கண்ணில் பார்த்ததில்ல. எனக்கு அந்த ஒரு விஷயந்தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மீடியமாக வச்சுருக்கு, பெருசாக இல்லாமல் அந்த ஒரு விஷயம் தான் இது பண்ணுது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ. 120 வயசுல ஆரோக்கியம் இருக்கிறது பிரச்சனை. ஆனால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்றது தான் ப்ரோ இதுவாக இருக்குது. கண்டிப்பாக பீட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இந்தியன் 1ல் வந்து நிறையா சோசியல்க்குரிய இம்பார்ட்டன்ஸ் எதையுமே கொடுத்துருந்தாங்க. பார்ட் 2லையுமே நம்ம நிறையா ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். நிறையா அரசியல் அங்கங்கே நடந்த காமெடியான விஷயமா இருக்கட்டும், இல்லை நிகழ்வான விஷயத்துங்களை எல்லாத்தையுமே உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் இது எல்லாமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயத்தை உள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பீட் பண்ணுன்னு தான் நான் நம்புகிறேன். ஜெயிலரோட வசூல் இந்தியன் 2 பீட் பண்ணுமான்னு தெரில ப்ரோ. ஆனால் இந்தியன் 2 நல்லா இருந்துச்சுன்னா இந்தியன் 3 பீட் பண்ணிவிடும் ப்ரோ. தெரியலையே, மேபி பீட் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்குது, அதனால் பீட் பண்ணிவிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து தெரில ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு 500 crore வந்தாலே ஒரு பெரிய ஹிட்டு தான். அது வரட்டும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்தியா லெவலில் ஃபுல்லாக இது பண்ணுறாங்க, நல்ல கண்டென்ட்டு. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அது படம் வந்தால் தான் தெரியும், இப்போவே கேட்க முடியாது. படம் வந்த பிறகு அது பார்க்கலாம், நம்ம ஜெயிலர் வசூலை பீட் பண்ணுதா இல்லையான்னு. இந்தியன் 1 வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ஒரு அவேர்னஸ் பிக்சர் மாதிரி இருந்தது. இந்தியன் 2 அதே மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே போல் அவேர்னஸாக இருக்கும், இல்லை லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே போல் வந்து அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். இல்லை, இப்போயும் அது லஞ்சம் இருக்குல்ல. லஞ்சம் இல்லாமல் யார், எல்லா மனுஷனும் அந்த லஞ்சத்தை எதிர்த்து போராடிட்டுருக்கோம். பட் இன்னும் லஞ்சம் கொடுத்துருந்தா நம்ம இந்த ஒவ்வொரு அரசாங்கத்துலேயும் காரியம் சாதிச்சிட்ருக்கோம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதாவது லஞ்சம் இல்லாமல் நடக்குதா இல்லைங்களா? நிஜத்தில் ஒரு இந்தியன் தாத்தா வரணும், அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள். இல்லை அது நம்ம படத்தை படம் மாதிரி எடுத்துக்கணும், ரியலிஸ்டிக்காக எடுத்துக்க முடியாது. தெரியல, இன்னும் நான் சாங்கு பற்றி எதுவுமே கேட்கல. நான் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்தியன் 1 மாதிரியே இந்தியன் 2வும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ரகுமானோட கிளாசிக்காக இருக்கும், அவரோட மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சார், நல்ல வசூல் இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள்.